ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சாரி, ஒரு 2 டேஸாக வந்துட்டு வீடியோ போடல. இதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு கண்டினியூஸாக வரும் கைஸ். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்டில் டக்குன்னு ஹக் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இதுவும் நம்ம இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட டச் பண்ணது இல்லையே, இந்த மாதிரி இவ வந்துட்டு நம்ம மேலே வந்து விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து செம ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவால் அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ ஃப்ளைட் ரொம்ப ஷேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு உள்ளார போயிடுவான் பைலட்டோட ரூமுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா பேசஞ்சரும் வந்துட்டு அவங்க சீட்டில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. முக்கியமாக வந்துட்டு சேர்மன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. அப்போ தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். என்ன சேர்மனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஃப்ளைட் வந்து ஷேக் ஆகிட்டு இருக்குமா, அவர் வந்து பாத்ரூமில் தான் இருப்பாரா. ஸோ அவர் என்ன பண்ணுவார், அங்கே இங்கேயும் இடிச்சிட்டு இருப்பாரு. அது ஒரு சின்ன ஸ்பேஸாக இருக்கும். கரெக்டாக ஹீரோயின் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துடுவா. யாராச்சும் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணி கேட்பான். ஆமாம் உள்ள நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஐயோ இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவா. பார்த்தீங்கன்னா அவரால் வந்துட்டு ஒரு இடத்த வந்து பிடிக்க முடியாது. அப்படியே தள்ளாட்டி வந்து நிற்பார். சரி வாங்க சார், நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வாங்க என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழைச்சிட்டு போவாளா. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், டக்குனு ஹீரோயின் மேலே விழுந்துருவார். ஐயோ அம்மா பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, தள்ளாட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, ஹீரோயின் கீழே விழுந்துருவா. அவ மேலேயே வந்து நல்லா வந்து விழுந்துருவார். ஹீரோனுக்கு ஒரு நேரத்தில் வந்து அப்படியே போரி தள்ளிடும். அவர் வந்துட்டு அம்மா இருக்கியான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், எழுப்ப ஆரம்பிச்சிருவார். ஓரளவுக்கு வந்துட்டு ஷேக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஹீரோ அப்பாவுக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்து கஷ்டப்பட்டு பேசஞ்சர் ரூமுக்கு வந்துட்டு இவங்க அழைச்சிட்டு வருவாங்களாம். சேர்மன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்துருவாங்க. ஏன்னாச்சும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றும் ஆகலை, அந்த பொண்ணு தான் என்னை காப்பாற்றுச்சு. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுங்க பாருங்கள், அந்த பொண்ணு மேலே நான் வேறு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் காங் வந்து பாப்பா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோயினாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சீஃப் இருக்காங்க, நாங்கள் சொல்லுவாங்க சாரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க சேர்மன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாருமே சேர்மனை தான் கேட்பாங்களா. அப்போ அவர் தான் சொல்லுவார், என்ன பக்கத்தை விட அந்த பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் வந்து இது பண்ணிட்டு சேர்மன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாளா. கொஞ்சம் அவள் டியூட்டிக்கு வந்து ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பா. பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேஸ்லேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாருமே வந்து ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. பாவம் அவளால் வந்து ஸ்டெப்லாம் நிற்க முடியாது. அந்த இடத்துல மைக்க போட்டு விழுந்துருவா. டக்குன்னு சேர்மன் தான் போய் பிடிப்பாரு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிப்பாரு. இங்கே வந்துட்டு டாக்டரை அழைச்சிருக்காங்களா ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எமர்ஜென்சியாக வந்து டாக்டர் வந்துட்டு இருப்பார் போல். அவர் வந்ததுக்கப்புறம் அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்கும். ஸோ அங்கேயே அழைச்சிட்டு போயிடுவாங்க. பாவம் அந்த பொண்ணு அவள் மேலே நான் வேறு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மனுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவங்க 24 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 2 நாளாக வந்துட்டு ரொம்ப பிஸியாகவே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்குலாம் தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சேர்மன் என்ன சொல்லுவார்னா, ஓகே இந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு டூஹியோட ஃப்ரெண்ட் இருப்பாள், அவன் என்ன பண்ணுவானா கேப்டன்ட்ட போய் சொல்லுவா ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி டூஹிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவனுக்கே வந்துட்டு ஐயோ பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ வந்துட்டு கேப்டன் வந்துட்டு சரி எதுக்கு உன்னோட க்ரூ மெம்பர் தானே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஸோ போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொல்லுவார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்க்க போவான். அப்போ கூட என்ன பண்ணுவானா, கதை வந்து லாக் பண்ணா இவ ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான்னு பயந்துட்டு என்ன பண்ணுவானா, ஓப்பன் பண்ணி வச்சுட்டே வந்துட்டு என்னாச்சு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ட்டசிக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக போவான். இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை புலம்பிட்டே இருப்பா. தான் பொண்ணு பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாளாம். இவருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இது யாரையோ வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். இவ என்ன நினச்சது இல்லை, டக்குன்னு வந்து நான் வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி டக்குன்னு எழுந்திருவா. எந்திரிக்கும் போது ஹீரோ வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு எழுந்திருவா. ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். அடிப்பாவி என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் மூவ் ஆவான். மேலே வந்து இடிச்சுப்பான். அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்துடுவான். என்ன நீ பண்ணி வச்சிருக்காங்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு எந்த இதுவுமே தெரியாது. இவன் வந்து டக்குனு கிஸ் பண்ணதெல்லாம் அவனுக்கு அதெல்லாம் தோணவே தோணாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஃப்ளைட் வந்துட்டு திருப்பி சியோலுக்கே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாளாம். உடனே வந்துட்டு என்னது வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, பண்ணிட்டு நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படியே பார்த்துட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் உதடியே வந்துட்டு தடவி பார்த்துட்டு இருப்பான். அடிப்பாவே கிஸ் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணதில்லை, என்னோட வெஜ்ஜண்டியை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் போலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. அப்போ வந்து கேட்பான், அப்போ எங்கே இருக்கோம், எங்கே போகுது ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. இந்த மாதிரி துபாய்க்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னது நான் துபாய்க்கு தான் இன்னும் போயிட்டுருக்கேனா, நான் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தள்ள அடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு சரியாயிட்டாங்க, பட் ஏதோ வந்து தானாக புலம்பிட்டு இருக்காங்க, என்னென்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரூமை விட்டு போனப்பா அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா அந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு சேர்மன் கிட்ட அழைச்சிட்டு போவாங்க. சேர்மன் வந்துட்டு இப்போ பரவாயில்லையாம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பரவாயில்ல சேர்மன் நல்லா இருக்கேன், உன்னால டியூட்டி பார்க்க முடியாது தானே வாங்கும்போது ஆமாம் சேர்மன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு, இந்த பொண்ணை வந்துட்டு இதுக்கப்புறம் டியூட்டி பண்ண வேணாம், இந்த பொண்ணை வந்துட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் கான் வந்து டூஹி பரவாயில்ல நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவான். நான் முன்னாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுவேன்னு தானே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சோகமாக இருக்க ஹீரோயின் வந்துட்டு தன்னை வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். உண்மையை தான் சொல்லிட்டீங்களா, நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். ஆமாம்மா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவார்.
நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து புலம்பிட்டே வந்துட்டுருப்பாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னை ஹக் பண்ணா, அதுக்கப்புறம் என்னை வந்து டச் பண்ணிட்டா, இப்போ வந்து கிஸ்ஸும் பண்ணிட்டா, ராட்சசி ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டிட்டு இருப்பாரு. எப்படி நான் ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டுருப்பாரு. போய் இவகிட்ட போய் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவார். இது கண்டிப்பாக கனவா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வந்துட்டு அடிச்சுப்பாரா. அப்படியே அடிச்ச உடனே கத்த ஆரம்பிச்சிடுவார். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா கேட்பாரு. ஒன்றும் இல்லைப்பா, லைட்டாக தூக்கம் வருது, அதனால நான் லைட்டாக தத்தி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அவர் வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதை கேட்டோன்னே டியூட்டியே வேணாம், ஏன்னா 8 நாள் வந்துட்டு அங்கேயே துபாயில் இருக்கணும் அவசியம் இல்லை, அடுத்த ஃப்ளைட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடமா பார்த்து என்ன பண்ணுவானா, பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வந்துட்டு எல்லா இடமும் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் போல. இந்த மாதிரி இவ டான்ஸ் ஆடுறதை வந்து ஹீரோ வந்து பார்த்துருவான். இதை பார்த்தோன்னே இவனா பைத்தியமா, இவ எதுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து ஷாக் ஆகிடும். அப்போ அவங்க அப்பா வந்து கேட்பாரு, என்னது பைத்தியமா, என்னடா சொல்ல வராங்க போது, இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சமாளிப்பான். என்ன சொல்லு, ஃப்ளைட்டில் ஏதாச்சும் பைத்தியம் வந்து ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சில பேருக்கு அப்படி தான் நெட்டு கலந்துச்சுன்னா இப்படி தான் ஆடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வாய்க்குள்ளே புலம்பிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஆடி முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுவான். நெக்ஸ்ட் டேரியை தான் காட்டுறாங்க. டேரியோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருப்பானே, என்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து க்ரீன் லைட்னு சொல்லுங்க, அப்போ தான் வந்து கம் டவுன் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதை வந்துட்டு சேர்மனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு க்ரீன் லைட்னு சொன்னார் அப்படின்றதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. இவங்க எப்பவுமே ரொம்ப ரூடானால தான் இருப்பாங்க போல். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் வந்துட்டு இவங்க வேணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல். ஆனால் இவங்க வந்துட்டு பேமெண்ட் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, புக்கிங்குமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு டவுட் தானே, இவங்க யாருன்னு தெரியாதுல்ல. சரி வேறு ஆள்கிட்ட வந்து விற்கலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு முடிவு பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நீ எப்படி வந்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட விற்பேன், நான் யாருன்னு தெரியுமா, இந்த மாதிரி பெரிய ஏர்லைன் சொல்ல முதல் ஆள் இடியட்னு சொல்லிட்டு பலர் அந்த பொண்ணை வந்து பப்ளிக்காக வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த பெயிண்டிங் வந்துட்டு கீழே ஒருத்தவங்க தூக்கி போடுவாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது வந்து காங் தான். ஸோ இந்த பெயிண்டிங் இருக்க போய் தானே நீ வந்துட்டு ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டுருக்கேன், இது இன்னொருத்தவங்க கிடைக்கக்கூடாது தானே இப்படி பண்ணிட்டுருக்கேன், இது யாருக்கும் கிடைக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு காங் என்ன பண்ணுவானா, அந்த பெயிண்டிங்கை தூக்கி போட்டுட்டு இதுக்குள்ளே அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணிட்டு போவான். ஸோ அந்த இடத்துலேருந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. யார்டா இவன் இவ்வளோ ரூடாக வந்துட்டு நம்மகிட்டே பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல், அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கிளம்பி போயிடுவார். அப்போ இந்த லேடி வந்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பாங்க, இந்த டேரிங்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் என்னோட டைவர்ஸ் இஷ்யூ நான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், இப்போதைக்கு வந்துட்டு டைவர்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் இவ தான் பண்ணணும். காங் வந்து இப்போ டைவர்ஸ் கேட்கறதுனால நான் தர முடியாதுன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரியவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காங்கை தானே காட்டுறாங்க. காங் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் போல, உன் கூட என்னால் வாழ முடியாது, உன் மூஞ்சி என்னால் பார்க்க முடியாது, ஏன்டா உன்னை கட்டணுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கும். வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டே தான் இருப்பா போல். கிளாஸ் பீஸ் கூட வந்துட்டு இவனை தான் ஹர்ட் பண்ணிவிடும். வந்துட்டு வீட்டோட மாப்பிள்ளை தான் இருப்பான் போல். டேரியோட தம்பி டியாங்க இருக்கானா, அவனை வந்துட்டு கொஞ்சம் கூட மாமான மரியாதையே இல்லாமல் வந்துட்டு அவர் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டான். இடித்து தள்ளிட்டு போவான். அவருக்கா இந்த குடும்பத்தை பார்த்தாலே பிடிக்காது. சரி ஆஃபீஸ்க்கு போனால் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த சேர்மன் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார். நீ வந்துட்டு சிஎல் யூனிவர்சிட்டியில் தானே படித்தேன், ஆனால் வந்துட்டு உன்னோட ஒர்க்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்து திட்டுவார். எல்லாருக்கும் முன்னாடியே அசிங்கப்படுறதா தான் மருமகன் சொல்லிட்டு ஒரு மரியாதை கூட இருக்காது. இதெல்லாம் வந்துட்டு காங் பயங்கரமாக பொறுத்துட்ருக்கான். நான் இவ்வளோ கோபத்தோடு பொறுத்துட்ருக்கிறது வந்துட்டு எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ரொம்ப அமைதியாகவே இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டும் போய் துபாயில் இறங்குது. எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா சொல்கிறார், நம்ம ஜெர்மனிக்கு மூவ் பண்ண போகிறோம்ல, அந்த வீட்டில் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு வருவாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா அதெல்லாம் காதில் வாங்கியிருக்க மாட்டாங்க. என்ன தான் நீ காதில் வாங்குறான்னு சொல்லும்போது, இருங்க அந்த பொண்ணை பாருங்களேன், அந்த டூஹி பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்கால, நம்ம பையனுக்கு வந்துட்டு மேட்சாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. உடனே வந்துட்டு அவர் சொல்லுவார், இந்த பொண்ணை வந்துட்டு எங்கள் கம்பெனியோட மாடல், ஆமாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா இருப்பான், அது இல்லாமல் நல்லாவே ஒர்க் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு தான் பொண்ணுக்கு கால் பண்ணி என்னாச்சுமா எப்படி இருக்காகும்போது, அம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பக்கத்து வீட்டில் ஆன்ட்டி வீட்டிலேருந்து சூஜி வாங்கிட்டு வந்தேன், அப்பாக்கும் பாட்டிக்கும் வந்து நான் கொடுத்தேன்னா அவங்க வந்துட்டு குடிச்சிட்டு பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக நைட் ஃபுல்லாக அவங்கள பற்றி கேட்க மாட்டாங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக வந்துடுவேன், அடுத்த ஃப்ளைட்டுக்கே ஏறி நான் வரப்போகிறேம்மா, ஸோ நீ ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் இப்படி பாதிலே போகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுட்டு இந்த க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்ககிட்டேருந்து பாதி ஒர்க்லேயே கலந்துட்டு போகிறாள். ஸோ அதுக்காக சாரி கேட்டுட்டு போவா. அப்போ கேப்டனுமே உட்காந்துருப்பார். இவனா எல்லார்ட்டையும் சாரி கேட்குறா, என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னையே கிஸ் பண்ணா, என்கிட்ட சாரி கூட கேட்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திமிரு பிடிச்சலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு பொண்ணு கேட்கும், அவரோட ஃப்ரெண்டு இருப்பார், ஹீரோ ஃப்ரெண்டு, என்ன இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், நீ கோவமே பள்ளிங்கும் போது, ஆமாம்ல நம்ம இன்னைக்கு கோவமே பல்லில், நம்ம அக்கா வந்து எவ்வளோ ரூடாக நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி மாதிரி என்ன பண்ணுவானா திருப்பி வந்துட்டு ஹேர் ஸ்டைலாம் சரி பண்ணிக்கிட்டு, ஆமாம் ஆனால் நான் கோவமாக இருக்கேன்,
சும்மா தான் வந்துட்டு கோவம் இல்லை, அந்த மாதிரி நடிச்சிருந்தேன். என் கோவம் எல்லாமே வந்து இந்த கேப்டன் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே வந்து திருப்பி விட்டுருவோம். ஹீரோ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பான். நான் என்னடி பண்ணேன், நான் வந்து ஓ மேலே தான் கோவமாக இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவங்க அம்மா பாவம் ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணால் அந்த பொண்ணை கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இவர் வந்து உமன்ஸ் மேலே வந்து ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளப்பி விடுவாங்க. உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த பாருமா தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க சீஃப்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் பேசுவாங்க. அம்மா உங்களோட அம்மா பார்த்தோம், அவங்க வந்து உங்களுக்கு ஒரு டேட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க கூட ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறதுனால நாங்கள் பார்த்தோம், நீங்கள் எதுக்கு உங்கள் அம்மாவை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோக்கு வந்து அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்களா. இங்கே பாருங்கள், ஒர்க் பண்ணுற டைமில் எனக்கு இந்த மாதிரி இந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் கொண்டு வர எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால தான் நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இஞ்சி பார்ப்பான். போயிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை உலகத்துக்கு கொண்டு வந்ததே உங்கள் அம்மா மட்டும்தான், அவங்க பேச்சு கூட நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பிள்ளையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியே வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்த மாதிரி பேசுவா. ஹீரோக்கு வந்துட்டு நீ யார், நீ இவ்வளோ தைரியமாக நீ வந்து ஏன் முன்னாடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவத்தோடய வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆகிடும். மார்னிங் பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணு இருக்கல, அவள் வந்துட்டு பாட்டிக்கிட்ட வந்து பாட்டி இதுக்கப்புறம் அம்மா பேரை சொல்லி நீங்கள் திட்டினீங்கன்னா இதோட 1000 டைம் பாட்டி நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு பொண்ணு வந்து நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு வெளியே இருப்பாள், நீ எப்படா விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனை பார்த்து கேட்பாங்களே. அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, அவள் ஏன் ஒய்ஃபு உன் ஒய்ஃப் கிடையாது, நீ எதுக்கு இந்த மாதிரி நினைக்கிறங்கும் போது ஆமாம் அவள் வந்துட்டு உன் ஒய்ஃப் தான்டா, இருந்தாலுமே அவள் வந்துட்டு நைட் ஃபுல்லாக வரலையேங்கும் போது அவள் எங்கேயாச்சும் போய் ஒர்க் பண்ணுவாமா இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக சாப்பிட்டு இருப்பான். நம்ம எதுக்கடா வந்து தலையில் தொப்பி போட்டிருக்கேன்னு வந்து தட்டி விட்டா பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு 2 பேரும் பயந்துருவாங்க, என்ன கலரிங் பண்ணியிருக்கீங்க, இந்த பாருடா நீ இன்டர்வியூலாம் பொண்ணு இந்த மாதிரி கலரிங் பண்ணால் உனக்கு யாரா வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பாருமா நான் இன்டர்வியூ போகிறப்ப நான் வந்துட்டு திருப்பி வந்து மாற்றிடுவேன், இப்படி தான் என் ஸ்டைலாக இருந்தால் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சோஷியல் மீடியாலலாம் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு போல், இன்னும் ஒர்க்குக்கே போவாமல். அதுக்கப்புறம் அவங்க அம்மா திட்டிட்டு போவாங்க, இதுக்கெல்லாம் காரணம் முன்னாடி தான் இந்த அளவுக்கு ஒன்று அலோவ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம திட்டிகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து திருப்பி சியோல் போகிற ஃப்ளைட்டில் வந்துட்டு இந்த டியாங்கிறானா அவன் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஹேர் அட்டண்டன்ட் வந்துட்டு போதும் சார் நீங்கள் நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போதும் அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா போதுங்கிற, எனக்கு வந்துட்டு என்னோட லிமிட்டு தெரியும், நான் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணாலுமே ஸ்டெடியாக தான் இருப்பேன் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பான். நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பானா. என்னாச்சு சார் என்ன ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் உங்களுக்கு வெட்டிங் டேவா இல்லை வந்துட்டு ஏதாச்சும் பர்சனலாக ஏதாச்சும் ஹாப்பியான டே வாங்கும்போது ஆமாம்மா எங்கள் அப்பாவை நான் இதோட 100 டைம் வந்துட்டு ஏமாற்றிட்டேன், எங்கள் இன்றைக்கும் என்கிட்ட வந்து ஏமாந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க துபாய் போயிருப்பார்ல சேர்மேன், ஸோ அங்கே நிறைய செட்லாம் இருப்பாங்க. ஸோ தான் பையன் வந்துட்டு இவனாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செட்டாக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மாட்டாங்க வந்துட்டு அவங்க அப்பா வராங்க தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகிருப்பான் போல். இவர் என்ன பண்ணுவார், ஒருத்தவங்க தட்டி தட்டி வந்து பார்ப்பாரு. அப்போ வந்து ஒரு சேட்டை வந்து தான் பையன் நினச்சிட்டு மண்டையிலே அடிப்பார். திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் ஷேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்டு வந்திருப்பாரு. ஸோ எங்கள் அப்பா வந்து ஏமாந்துட்டாரு, நான் திருப்பி கொரியாவுக்கு போகிறேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமலே நான் கொரியாவில் வந்து வாழ போகிறேன், அவரால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அப்படி கண்ணெல்லாம் அப்படியே மாறும். பார்த்தீங்கன்னா சேர்மேன் அப்படின்னு சொல்லுவாள். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியானை வந்து டப்புன்னு அடிப்பாங்க. யாரா என்னை அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்பா அப்பா அப்படிங்கும்போது என்னடா நீ என்னையே ஏமாத்தலான்னு பார்த்தியா, எப்படி உனக்கு கண்டுபிடிச்சிருந்தேன் அறிடாத முட்டாள் பையலே, நீ தப்பிச்சு போகணும் அப்படின்னா நம்மளோட ஏர்லைன்லேயே வந்து சீல் வர பற்றியா, அங்கே இருக்காடா உன் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடுவார். அப்பா எங்கப்பா கூப்பிட்றீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்படுவானா. என்ன நினச்சிட்ருக்க, ஒழுங்கு மரியாதை வா, ஏதோ பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்துருக்கேன், இதெல்லாம் யார் காசுடா, என்னோட காசுன்னு சொல்லிட்டு பலான்னு வைப்பார். வா வா உன்னோட அறிவுக்கும் திறமைக்கும் நீ பண்ணுறதுக்கும் நீ வந்து எக்கனாமிக் கிளாஸில் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு தரத்தில் எடுத்துகிட்டு போவார். ஐயோ மாமா மாமா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அவர் வந்து கண்டிக்கவே மாட்டான், அவன் வந்து அமைதியாக உட்காந்துருப்பான். போடாங்கிற மாதிரி அதெல்லாம் தலையிலே அடிச்சுட்டு போவார். போயிட்டு எக்கனாமிக் கிளாஸில் உட்கார வச்சுட்டு இதான் உன்னோட பிளேஸ், நீங்கள் தான் உட்காந்துருக்கணும், இந்த இடத்த விட்டு நான் வந்து வந்தால் அவ்வளோதான், இந்த மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க, ஒழுங்காக ட்ராவல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போவார். பட் இருந்தாலும் இவருக்கு சந்தேகம், இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அது வந்து நம்ம ஹீரோனோட பிளேஸ் போல், ஏன்னா அவள் வந்து ரிட்டர்ன் சேல் போயிட்டுருக்காள். சார் இது என்னோட பிளேஸ் அப்படிங்கும் போது யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் வந்து பார்க்குறான். பார்த்தனுமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு நான் பார்த்தது கூட கிடையாது, நீ இந்த ஏர்லைனில் தான் ஒர்க் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர் உனக்கு இல்லாத இடமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பிளட் குரூப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா கொரியாவில் எப்போவுமே வந்து பிளட் குரூப்பை பார்த்து தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்ம ஊரில் வந்துட்டு ஜாதகம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஸோ உன்னோட பிளட் குரூப் இதானே, உன்னோட இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. நீ ரொம்ப அழகாக ப்ரெட்டியாக இருக்கி,
இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு வழி ஆரம்பிச்சிருவான். நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, நீ எங்கேயாச்சும் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கியா, இந்த நாட்டுக்கு போயிருக்கியா, ஜெர்மனி போயிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடை வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை பார்க்குற அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து வந்துட்டு இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வருவார். ஸோ அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர். Christmas, the Christmas trees on fire.